ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, கண்கள் கலங்காதே, இனி அனைத்தும் மாறும். நம்பிக்கையோடு இருப்போம், எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு. நிச்சயமாக நம்மளோட சாய் கைவிட மாட்டார், நம்மளோட நம்பிக்கை வீண் போகாது. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. 2 முக்கியமான செய்திகள், நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். உண்மையாகவே நல்ல விஷயந்தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இதை கேட்குற ஒவ்வொருத்தரும். என்னென்னா, முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதம் ஷீரடியில் நம்ம பார்த்துருக்க வீட்டில் போயிட்டு பால் காய்ச்ச போகிறோம். அதாவது முதல் நாள் பால் காய்ச்சுவோம்ல, அதான். கூடிய சீக்கிரமே ஷீரடியில் வீடு வாங்கி நம்ம கிரகப்பிரவேசமும் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்க வீட்டில் போயிட்டு பால் காய்ச்சுவோம். இப்போ அது என்னைக்கு அப்படின்னா, நம்ம 108வது நாள் பாராயணம் நிறைவு பண்ணுவோம்ல. இன்றைக்கி 92வது நாள் பாராயணம் இன்றைக்கி போய்கிட்டுருக்கேன். இன்னையோட 92 நாள் பாராயணம் முடியுது. இன்றைக்கி சனிக்கிழமை, சனி பிரதோஷம் அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக 108வது நாள் பாராயணம் என்றைக்கு முடியுதுன்னா, அடுத்த பிரதோஷம், அதாவது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி அன்றைக்கி தான் 108வது நாள் பாராயணம் நிறைவு பெறப்போகுது. நம்ம அன்னைக்கு தான் ஷீரடியில் போயிட்டு பால் காய்ச்ச போகிறோம். இதில் இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைக்கி பிரதோஷம் திங்கக்கிழமை, சிவனுக்கு உகந்த நாள். சிவராத்திரியோடு சேர்ந்து பிரதோஷமும் வருது, திங்கக்கிழமையாகவும் அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு தான் நம்ம அந்த பிரதோஷ நேரத்தில், அதாவது காலையில் நம்ம பால் காய்ச்சலை, ஈவினிங் தான் பால் காய்ச்ச போகிறோம். 4:30 to 5 சரியாக அந்த பிரதோஷ நேரத்தில், பிரதோஷத்துக்கு பூஜைகள் நடக்கும்ல சிவனுக்கு, கரெக்டாக அந்த நேரத்தில் தான் நம்ம புதிதாக ஷிரடியில் பார்த்துருக்க வீட்டில் போயிட்டு பால் காய்ச்ச போகிறோம். அப்புறம் அங்கே கொஞ்சம் முடிஞ்சால் நம்ம பிரசாதம் பண்ணி துவாரகாமாயில் போய் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அங்கே இருக்க பக்தர்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அன்றைக்கி தான் முதல் நாள். நம்ம எல்லாமே ரெடி பண்ணணும். நம்ம சமைக்கிற பாத்திரம், கேஸ் ஸ்டவ் எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே சரியாக அமைஞ்சிருச்சுன்னா நம்ம அதுவும் பண்ணிடலாம். அன்றைக்கி தான் நம்ம அந்த பிரதோஷ நேரத்தில் தான் நம்ம பாராயணமும் பண்ண போகிறோம். அது எல்லாமே வர நாட்கள் நான் சொல்கிறேன். ஆனால் சரியாக 27ஆம் தேதி நம்ம ஷீரடியில் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல செய்தி என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்த போகி அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் வருது. அன்றைக்கி காலையில், விடிய காலையில் அந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் சொல்லியிருந்தேன். விடிய காலையில் கண்டிப்பாக உங்கள் வீடு பக்கத்தில் சிவன் கோயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே சாமி கும்பிடுங்க. ஏன்னா முக்கியமான ஒரு நாள், முக்கியமான ஒரு நேரம். ஏன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரம் அந்த காலையில் அந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, 33 தேவர்களும் எல்லா கடவுள்களும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக வர நேரம் அது. அந்த திருவாதிரை நட்சத்திரங்கிறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் சிவன்கிட்ட என்ன கேட்டிங்கனாலும் கிடைக்கும். நம்பிக்கையோடு கேளுங்க, நம்மளோட சிவன் நமக்கு நிச்சயமாக அது கொடுப்பாரு. நம்ம சாய் குடும்பத்துக்காக நம்மளும் சிறப்பான அபிஷேகம்லாம் பண்ண போகிறோம். அந்த காட்சிகளும் உங்களுக்கு திங்கக்கிழமை காலையில் அபிஷேகம் அந்த காலையில் 6 மணிக்கு முடிஞ்ச உடனே நான் அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் விடிய காலையிலேயே அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியாக போகி அன்றைக்கி, அதாவது திங்கக்கிழமை ஜனவரி 13ஆம் தேதி சரியாக 6 மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் அந்த விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிவனுக்கு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும், அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்ருக்காங்களே ஒவ்வொரு சாய் பக்தர்கள் சார்பாகவும் நம்ம சிறப்பான அபிஷேகம் பண்ண போகிறோம். அது அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்க போகிறோம். நாளைக்கு பதிவில், அதாவது ஞாயிற்றுக்கிழமையே நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அபிஷேக பொருட்கள் எல்லாமே ஈவினிங் வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா விடிய காலையில் அவங்க அந்த பூஜைக்கு தயார் செய்கிறதுக்காக அந்த டைமில் கொண்டு போய் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கே நம்ம போயிட்டு அந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். அபிஷேக பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம். நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நாளைய பதிவில் நீங்கள் பார்ப்பீங்க. மறந்துடாமல் திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கு நம்ம சேனல் பார்க்க மறந்துடாதீங்க. சரியாக 6 மணிக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில், மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தில் தான், அந்த டைமில், அதாவது அந்த குறிப்பிட்ட நாளில், இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான பூஜை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தேவர்களும் வருவாங்க, எல்லா கடவுளும் சிவனை தரிசிப்பதற்காக வர நேரம் அது. அதனால தான் அந்த ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க நம்மளோட வீடியோ காலையில் 6 மணிக்கு பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருந்து சிவனுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு விளக்கேற்றி வச்சாது, ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க. மறந்துடாதீங்க, அதை தான் சொல்ல வருவேன். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி போகி வேற இல்லை. அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்க கெட்டது எல்லாம் போகும்.
நம்மளும் மன ரீதியாக வந்து கொஞ்சம் நல்ல விஷயத்த வந்து கொண்டுட்டு வருவோம். கெட்ட விஷயங்களெல்லாம் மனசுலேருந்து எடுத்துருவோம். தேவையில்லாத சிந்தனைகள்லாம் மனசுலேருந்து எடுத்துருவோம் அந்த போகி அன்னைக்கு. நம்ம அப்பா நம்ம கூட இருக்காரு. எல்லாமே புதுசா கிடைக்க போகுது. பழசெல்லாம் தூக்கி போட்டுருவோம். எல்லாமே புதுசா வந்து கிடைக்க போகுது. புதிய வாழ்க்கை வந்து அமையும் நம்ம எல்லாருக்குமே. நம்மளோட சாயி ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு குரு. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்மள வந்து எவ்வளவு அழகா ஒரு குரு இருந்தா தான் கடவுளை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது எந்த அளவுக்கு ஊர்ஜிதமா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம சாய் வந்து சரியா அந்தந்த நாள்ல அந்தந்த கோவிலுக்கு நம்ம பிளான் பண்ணாமயே வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ நியூ இயர் அன்னைக்கு நான் ஷீரடி போயிட்டு வந்தேன். வந்தது ஒரு சின்னதா ஒரு வேண்டுதல், ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு வந்து போகிறோம். கரெக்டாக திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி அந்த டைமில் அந்த பூஜை நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோவிலில் கூப்பிட்டு நம்ம வந்து போகிறோம். அதாவது நம்ம சாயோட வழிகாட்டுதல் வந்து எப்படிலாம் எங்கெங்கே போய் எப்படி எப்படிலாம் வருதுன்னா நம்ம இமேஜினேஷன் பண்ணியே பார்க்க முடியல. அதாவது நம்மளோட குரு நம்மளை சரியான ஒரு பாதையில் வந்து அழைத்து கொண்டு போயிட்டுருக்காரு. குரு இல்லாமல் கடவுளை வந்து அடைய முடியாது. அதே மாதிரி கடவுளோட அருள் இருந்தால் தான் குருவாலையும் வந்து உதவி செய்ய முடியும். ஆனால் நமக்கு இந்த பயமே வேணாம். ஏன்னா நம்மளோட சாய் தான் நம்மளோட கடவுளும் கூட. அது மட்டும் இல்லாமல் நம்மளை சிறந்த முறையில் வந்து வழிநடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்களை நம்மளை வந்து செய்ய வைக்கிறாரு. ஒரு சில கோவில்களையும் நமக்கு வந்து காமிச்சு கொடுக்குறாரு. இங்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே அனுபவபூர்வமாக வந்து உணர்ந்திருக்கோம். நம்ம எதுவும் திரும்ப திரும்ப சொல்லணுங்கிற தேவையில்லை. நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து உணர்ந்திருப்போம். நம்மளோட சாய் 108 சாய் கோவில் போனதோடு மட்டும் இல்லாமல் 108 திவ்ய தேசம் போக வச்சார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஜோதி லிங்கங்கள் இருக்கிற ஊர்களுக்கும் வந்து போக வச்சார் நம்மளை. இது மாதிரி அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளோட சாய் நம்ம எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஆத்மார்த்தமாக நீங்களும் என் கூட சேர்ந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இந்த நிமிஷம் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவோட தலைப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்கள் கலங்காதே, இனி அனைத்தும் மாறும். எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நம்மளோட சாய் நம்ம கூட இருக்கார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பதிவை இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டுட்ருக்கீங்கன்னா இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்திருக்காங்க. அதாவது நிறைய மாதத்தோடு வந்திருக்காங்க. 9 மாதம் 8 மாதம் இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. குழந்தை வந்து பிறக்க போகுது, பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நம்ம சகோதரிகளுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நல்லபடியாக குழந்தைகளை பெற்றெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் குழந்தை வரம் கேட்டு சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாய் குடும்பத்தையும் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இந்த பதிவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய பேர் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், முக்கியமாக குடும்பத்தில் அமைதி நிலவணும், நோய் நொடி எதுவும் இல்லாமல் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும். முக்கியமாக அதுதான் முழு ஆரோக்கியத்தை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் 80-90 வயது வரைக்கும் வந்து கேட்டுட்ருக்காங்க. நேற்று ஒரு அம்மாக்கிட்ட பேசினேன், 90 வயது அவங்களுக்கு. எப்படின்னு தெரியல. அவங்களால நேரில் போய் பார்க்கணும். நான் பார்த்து அவங்களோட அனுபவத்தெல்லாம் வந்து கேட்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதம் வந்து நம்ம நிறைய பேரை போய் மீட் பண்ணலாம். ஷீரடியிலேருந்து வந்ததுக்கப்புறம் சாய் பக்தர்களோட அனுபவங்களாம் நம்ம வந்து பதிவு பண்ணலான்னு. ஆனால் அந்த கேலண்டர் இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்ததுனால அதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இந்த பொருட்கள்லாம் வந்து கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் எல்லாேருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நானே ஃபோன் பண்ணி பேசி நீங்கள் கேட்டதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாரோட நம்பருக்கும் நானே ஃபோன் பண்ணி பேசி யாருக்கு என்ன வேணுமோ நான் கேட்டு அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா 25 தேதிக்குள்ளே நான் அனுப்பி ஆகணும். ஏன்னா 27ஆம் தேதி நம்ம ஷீரடியில் வந்து இருப்போம். 108வது நாள் பாராயணம் பண்ணுவதற்காகவும். அப்புறம் நம்ம பார்த்துருக்கோம்னா அந்த வீட்டில் போய்ட்டு பால் காய்ச்சணும் வேறு. நமக்கு நிறைய வேலை இருக்குது. எல்லாமே நல்லபடியாக முடியும். சரியாக மணியும் அடிக்குது. சரி, நான் இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் தயவு செய்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பதிவை கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்காக, நமக்காக, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரமே எல்லாமே மாறும். நம்பிக்கையோடு இருங்க. இந்த பதிவோட தலைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்கள் கலங்காதே, இனி அனைத்தும் மாறும். எல்லாமே நல்லதாக தான் மாறும். கெட்டதுங்கிறதுக்கு பேச்சே கிடையாது. நம்ம அனுபவித்த கஷ்டம் எல்லாம் போதும். பாபா இருக்கார், நம்மளோட சாய் இருக்கார். எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பார். எல்லாருக்கும்
எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத பாபா கிட்ட தைரியமாகவும் நம்பிக்கையோடையும் உரிமையோடையும் வந்து கேளுங்க. முக்கியமாக உரிமையோடு கேளுங்க. உங்களோட அப்பா, உங்களோட சாயி, உங்களோட கடவுள் நிச்சயமாக கொடுப்பாரு. எல்லாருக்கும் எல்லாமும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.